மனிதனுக்கு படைக்கப்பட்ட உறுப்புகளில் மிகவும் முக்கியமானது மற்றும் அற்புதமான ஒரு உறுப்பு என்னவென்று பார்த்தால் லிவர் தான், அதாவது ஈரல். இந்த ஈரலை பல்வேறு வகையான நோய்களை தாக்கும். அதில் முக்கியமான ஒரு நோய் என்னவென்று பார்த்தால் கேன்சர். இந்த கேன்சர் பெரியவர்களை மட்டும் தாக்குமா இல்ல குழந்தைகளையும் தாக்குமா? இந்த கேன்சர் நிச்சயமாக வைத்தியம் பண்ணும்போது பூர்ண குணம் நாம் அடைவோமா என்ற பல்வேறு வகையான கேள்விகள் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். அதை பற்றிய விளக்கம் தான் இன்று. அதாவது லிவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு ஈரல் நம்மளுடைய வயிறு பகுதியில் அமைந்திருக்கும். இது ஒரு ஜீரண உறுப்பு என்று சொல்வோம். மேலும் ரத்தத்தில் உள்ள அந்த கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ், அதாவது உறையும் தன்மையை பாதுகாப்பது லிவர் தான். நாம் வெகுவாக கேள்விப்பட்டிருப்போம், லிவர்ல இன்ஃபெக்ஷன் வந்தது, லிவர்ல சிஸ்ட் மாதிரி வந்திருக்கு, லிவர்ல ஜாண்டிஸ் வருதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை விட முக்கியமான விஷயம் கேன்சர். இந்த கேன்சர் ஏன் வருகிறது, அதுவும் லிவரில் எதற்காக வருகிறது? பொதுவாக பாத்தீங்கன்னா கேன்சர்னு என்று எடுத்துக்கிட்டே ஒரு அப்நார்மல் செல்ஸ், நார்மலா ஒரு செல்ஸ் இருக்கும். ஸோ லிவர்ல பாத்தீங்கன்னா ஹெப்படோசைட் செல்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ஹெப்படோசைட் செல்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா குரோத் ஆகும். அந்த நார்மல் குரோத்ல இருந்து வேரிய ஆகி ஹெப்படோசைட்ஸ் எல்லாம் அப்நார்மல் குரோத் நோக்கி போகும் சில காரணங்களால். அது டிஎன்ஏ ஆல்ட்ரேஷன் இன் ஹெப்படோசைட்ஸ் சொல்வார்கள். அதுதான் உங்களுக்கு கேன்சராக வெளிப்படும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த நாள்பட்ட ரொம்ப நாள் நீண்ட நாள் மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்களுக்கு லிவர் செல், இந்த ஹெப்படோசைட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி முதல் கட்ட டேமேஜுக்கு அடுத்தது அவங்க சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க ஃபைனலா லேண்ட் அப் ஆகிறது இந்த கேன்சர் ஸ்டேஜுக்கு வருவார்கள். சில நேரங்களில் ஒரு சில டை இண்டஸ்ட்ரியில வேலை செய்வாங்க. அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு நேசல் மூலமாகவும் இல்லது ஓரல் மூலமாகவும் அந்த டை போன்ற கெமிக்கல்ஸ் நாம் உடலுக்குள் சென்று ரத்தத்தில் கலந்து அவை நம்மளோட லிவர் செல்களை பாதிக்கும் பொழுது இந்த மாதிரி அப்நார்மல் growth ஆஃப் செல்ஸ் நமக்கு நடக்கும். அது நடக்கும்போது அது கேன்சர் என்று நாம் பொதுவாக டயக்னோஸ் பண்ணுவோம். இரண்டாவதாக பார்த்தால் லிவரை தாக்கும் ஒரு வைரஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஏ வைரஸ், பி வைரஸ், சி வைரஸ், டி வைரஸ், இ வைரஸ் என்று நாம் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவை எல்லாம் ஒரு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இதில் முக்கியமானது, அண்ட் சி வைரஸ் அதை விட முக்கியமானது. இந்த இரண்டு வைரஸ் தான் லிவரோட செல் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த இரண்டு வைரஸும் உடலுக்குள் வந்தவுடன் இவை பாத்தீங்கன்னா உங்களோட லிவரோட செல்ஸ் ஹெப்படோசைட்ஸை டேமேஜ் செய்துவிட்டு உங்களுக்கு வெளியில் காட்டுவது ஜாண்டிஸாக தான் காட்டும். நாம் சாதாரண ஜாண்டிஸ் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவை இந்த வைரஸுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆல்கஹால் அதிகமாக எடுப்பதனால் உங்களுக்கு லிவர் செல் டேமேஜ் நடந்து அது சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு அடுத்ததாக உங்களுக்கு அது கேன்சராக மாறும் என்று சொன்னேன். அதே போன்று இந்த பி அண்ட் சி செல் வைரஸ் லிவரை டேமேஜ் பண்ணி அந்த டேமேஜ் லிவர் ஃபியூச்சர்ல கேன்சராக மாறும். மற்றும் டை இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவங்களுக்கும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால உங்களுக்கு இந்த லிவர் டேமேஜஸ் நடந்து நிச்சயமாக கேன்சராக மாறும். எப்படி இதை கண்டறிவது? ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு பசியின்மை இருக்கும், வயிறு கொஞ்சம் வீங்கி இருக்கும், ரெண்டாவது ஜாண்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது அவங்க யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா டார்க் கலர் யூரின் வெளியில வரும். குறைந்தபட்சம் சில டெஸ்டுகள் நம்ம செய்ய வேண்டும் மருத்துவர்களை ஆலோசித்து. ஃபர்ஸ்ட் ஜெனரலா ஒரு அல்ட்ராசோனோகிராம் பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணி சில பிளட் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு லீட் பாயிண்ட் கொடுத்த உடனே அடுத்ததாக வயிறு, அதாவது இந்த லிவரில் ஒரு கட்டி உள்ளது அப்படின்னு நம்மளுக்கு தெரிந்த பிறகு நாம் என்ன செய்வோம் என்றால் அடுத்த ஸ்டெப்பாக ஒரு சிடி ஸ்கேன் நம்ம கட்டாயம் எடுக்க வேண்டும். இந்த சிடி ஸ்கேன்ல உங்களுக்கு நிச்சயமாக அதனுடைய கட்டியின் தன்மையை அது விளக்கிவிடும். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது இது கேன்சர் தானா அப்படி என்று கண்டறிய பயாப்சி தான். எந்த ஒரு கேன்சரை நம் கண்டறிவதற்கு பயாப்சி தான் முக்கியம். சோ இந்த லிவர்ல வரும் கேன்சர் செல் பயாப்சி எடுப்பது சற்று கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். ஏன்னா சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த லிவர் செல்ஸ் நம்ம அதை டேமேஜ் பண்ணும்போது அதுல இருந்து ப்ளீடிங் அதிகமாகி அதுவே உங்களுக்கு லைஃப் ரிஸ்க் நிறைய வர ஆரம்பித்து விடும்.
ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வந்து ஒரு டியூமர் மார்க்கர்னு ஒன்று உண்டு. டியூமர் மார்க்கர் என்னென்றால் நம்ம ரத்தத்திலேயே வந்து இது மாதிரி கேன்சர் செல்கள் இருக்கிறதா என்றதை கண்டறிந்து விடலாம். அது என்ன என்று பார்த்தால் உங்களுக்கு ஆல்பா ஃபீட்டோ புரோட்டீன் என்பது புரோட்டீன்ஸ் வந்து நம்மளோட பிளட் செல்ல இருந்து எடுத்து பார்த்தால் அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அப்பொழுது நாம் வந்து இவர்களுக்கு கேன்சர் உள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இன்று வளர்ந்து வரும் வந்து நவீன மருத்துவ யுகத்தில் இந்த கேன்சர் வந்து ஸ்கேன் மூலயமா வந்து உறுதி செய்யலாமா என்று கேட்டால் நிச்சயமாக உறுதி செய்யலாம். இதற்கு தான் பெட் ஸ்கேன் என்று சொல்வார்கள், பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி என்ற டெஸ்ட். இது சென்னை போன்ற நகரங்களில் பல்வேறு இடங்களில் உள்ளன. இதை வந்து ஒரு சாதாரண சிடி ஸ்கேன் டெஸ்ட் தான் வந்து இருக்கும். இந்த கட்டி கேன்சர் தானா, இவை அங்கு மட்டும்தான் உள்ளதா, இல்லை வேறு எங்கெல்லாம் பரவி இருக்கிறது என்பதை அது உங்களுக்கு நன்றாக வந்து ஒரு படம் பிடித்து காட்டிவிடும். ஸோ அதனுடைய துணையுடன் வந்து நீங்கள் வந்து இது ஸ்டேஜிங்கே பண்ணலாம். அதாவது வந்து ஆரம்ப கட்டத்தில் உள்ளதா இல்லது முதிர்ந்த கட்டத்தில் உள்ளதா என்பதை நீங்க இந்த ஸ்கேன் மூலமாவே கண்டறிந்து விடலாம். என்ன வகையான கேன்சர் என்பதை நாம் பயாப்சி மூலமாக அறிந்து கொள்ளலாம். எல்லா கேன்சருக்கும் உள்ள தன்மை போன்றுதான் இந்த லிவர் கேன்சருக்கும். ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக வந்து இதற்கு ஒரு மேக்சிமம் ரிசல்ட் கொடுத்து விடலாம். அதற்காக தான் மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் என்று நாம் வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டு. மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் என்ன 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 என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதலில் வந்து நார்மலா ஒரு கேன்சர் செல்லுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது பாதிக்கப்பட்ட பகுதியை அறுவை சிகிச்சை மூலம் ரிமூவ் பண்றது. அது எவ்வளவு அளவு எவ்வளவு தொலைவுன்றது வந்து அதனுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி எடுப்பார்கள். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கீமோதெரப்பி என்ற ஒரு மருந்துகளை கொடுத்து கேன்சர் செல்களை அழிக்கும் மருந்துகளை வந்து அந்த கேன்சர் செல்களை கொஞ்சம் முழுமையாக வெளியேற்ற வந்து அவர்கள் எல்லா வகையான சிகிச்சைகளையும் அளிக்க முற்படுவார்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து டார்கெட்டட் ரேடியோ தெரப்பியாக கொடுப்பார்கள். வந்து அது வந்து என்னன்னா ரேடியேஷன் கொடுத்து அந்த செல்களை அழிப்பது தான் இது வந்து. இது போன்று வந்து அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட் இம்யூனோ தெரப்பி என்று கொடுப்பார்கள். இம்யூனோ தெரப்பி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா மருந்துகளை கொடுத்து ஒவ்வொரு உடம்புகளிலும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம் நோய் எதிர்ப்பு சக்தி என்று கேள்விப்பட்டிருப்போம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை போன்றதான் இந்த மருந்து. இந்த மருந்து வந்து கொடுக்கப்பட்டு நம் பாடியில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி செல்கள், அந்த எதிர்ப்பு சக்திகள் செல்களை வந்து நாம் வந்து வெகுவாக பவர் கொடுத்து, சொல்ல போனால் அதற்கு நல்ல வந்து பவர் கொடுத்து இந்த செல்களை அழிக்க வந்து அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்கள். இன்னும் மேலும் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட்டட் ஆர்டீரியல் கீமோ எம்போலைசேஷன் என்ற ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலம் வந்து உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட கேன்சர் செல்களை வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதை அழித்து விடுவதற்கு உண்டான சிகிச்சை முறைகளும் இன்று நவீன மருத்துவத்தில் உள்ளன. கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கொடுப்பதுதான் வந்து இதனுடைய பிரின்சிபல். அதாவது ஒருவருக்கு கேன்சர் தாக்கி விட்டது, இவர்களுக்கு நம் மருத்துவத்தில் எவ்வளவு தொலைவு நம்ம வந்து லைஃபை எக்ஸ்பெண்ட் பண்றோம், இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் தான் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட். மேலும் வந்து இதை தவிர்ப்பது எப்படி, இதுதான் முக்கியமான கேள்வி. இதை வந்து பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்று ஒரு பழமொழி உண்டு. அது போன்றுதான் வந்து இந்த போன்ற கேன்சர்கள் வராமல் தடுப்பதற்கு நிச்சயமாக வழி உண்டு. ஒரு செல் அப்நார்மலா குரோத் ஆகுது, அதனுடைய டிஎன்ஏ ஆல்டரேஷன்ல நடக்குது என்றால் நம்மளால் செய்யக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் நம்மளால் செய்யக்கூடிய சில விஷயங்கள் கட்டாயம் உள்ளது. அவை இப்போ ஆல்கஹால் கன்சப்ஷன் எடுப்பவர்கள் வந்து அதை வெகுவாக குறைக்க வேண்டும். உண்மையை சொல்ல போனால் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அதே போன்று வந்து அவர்கள் வந்து இது போன்ற பி வைரஸ் சி வைரஸ் போன்ற நோய்களுக்கு, அதாவது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பிளட் போன்ற பரிமாற்றுதல்னாலும் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செய்யறவர்களுக்கு இது போன்ற இன்ஃபெக்ஷன் ஈஸியா வந்துறதுனால அவர்கள் வந்து பாதுகாப்புடன் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் வேக்சின்ஸ் போன்ற போட்டு கொண்டு அவர்களை இதை தவிர்த்து விடலாம். ஸோ இதை பற்றிய அவேர்னஸ் வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் அவசியம். கேன்சர் வந்து எல்லாரும் நினைச்சுப்பாங்க, கேன்சர் வந்து அவ்வளவுதான் டெட் எண்ட் டிசீஸ் என்று சொல்வார்கள், இதுக்கு மேல் ஒன்றும் இல்லை என்று சொல்வார்கள். அது போன்று இல்லாமல் இது போன்ற கேன்சர்
அதாவது லிவரை தாக்கும் கேன்சர், அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, உரிய நேரத்தில் அதற்கு உண்டான நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களை அணுகி உங்களுக்கு தேவையான அனைத்து டெஸ்டுகளும் செய்து கொண்டு நீங்கள் அதற்கு உண்டான சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரும் சிறப்புமாக அமைத்துக் கொள்ளலாம்.